பத்திஞ்சு கொண்டு வந்து கடல் தாண்டி கருடன் கல் இன்றைய தினம் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் கருட சர்ப்ப திருவிழா. அதாவது தண்ணீரில் நாகம் மிதக்க கருடன் பறந்து வருகின்ற அந்த அதிசய அற்புத காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி இந்த திருவிழா இடம்பெற்றது? உண்மையிலேயே புல்லரிக்கும் காட்சிகள் புராண கதைகளில் வருகின்றது போல நேரடியாக இன்று வரை பல அற்புத விஷயங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நான் நிற்கிற இந்த கடல்ல தான், பின்னுக்கு இந்த கடல்ல தான் பல விஷயங்கள் இடம்பெற போது. எப்படி இடம்பெற்று பார்க்கலாம். வீடியோ யூடியூப் சேனல் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. பாருங்க, முதல்ல இந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு நாங்கள் கடல் தாண்டி 15 நிமிஷம் பயணம் செய்யணும். குறிக்கட்டுவானில் இருந்து நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தை நோக்கி நான் இப்பொழுது படகில பயணம் செய்கிற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கடல் தாண்டி நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய ஆலய கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான மக்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் முதல் நாளே வந்துட்டேன். அப்பொழுது அந்த காட்சிகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை வந்து இந்த காணொலியில் வந்து சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் நான் வாகனத்தை படகில ஏற்றி பயணம் செய்து நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்திற்கு நான் வந்திருந்தேன். இப்பொழுது நயினாதீவு நாகபூஷணி அம்மனுடைய அந்த நயினாதீவு இறங்குதுறைக்கு வந்து நாங்கள் வந்துவிட்டோம். இனி ஆலயத்துக்கு சென்று இந்த அற்புதமான காட்சியை பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் பாருங்கள், திருவிழாவுக்கு தேவையான அனைத்து விதமான பூஜை பொருட்களும் வந்து படகுகளில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இங்கே வந்து படகுகளில் தான் அனைத்து விதமான பூஜை பொருட்களையும் வந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டு வருவார்கள். கருட சர்ப்ப திருவிழா இது பார்க்கவே புல்லரிக்கும். அப்படியான அரிய காட்சிகளை பார்ப்பீங்க. பக்தர்கள் வந்து பாம்பாகவே மாறிடுவார்கள். கடலுக்குள்ள பாம்பாக மாறி அவர்களும் கடலுக்குள்ளே வந்து மிதப்பார்கள். அரிய காட்சிகளை பார்க்க போகின்றோம். இன்றைய தினம் நயினாதீவு அம்மன் கோயிலில் வந்து கருட சர்ப்ப திருவிழா. ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை வந்து காண வருவார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து நாகதம்பிரான் வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். நேரம் வந்து இப்பொழுது 11 மணியை தாண்டி கொண்டிருக்கிறது. நாகதம்பிரான் வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ப்பம் வெளியிலே வருகின்ற இந்த அற்புதமான காட்சி. சர்ப்பத்தை பக்தியுடன் இப்பொழுது கடற்கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பல அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு நயினை நாகபூஷணி அம்பாளினுடைய பெருவிழா நடக்கின்ற இந்த காலத்திலே 15 நாட்களை கொண்ட அம்பாளினுடைய திருவிழாக்களில் 11ஆம் திருவிழா ஆகிய இன்றைய தினம் கருட சர்ப்ப திருவிழா என்று மிக சிறப்பாக போற்றப்படுகின்ற திருவிழாவாகும். வேகமாக வந்து கொண்டு சென்றிருக்கிறோம். மிக வேகமாக பதினோராம் திருவிழா ஆகிய இன்றைய தினம் கருட சர்ப்ப திருவிழா என்று மிக சிறப்பாக போற்றப்படுகின்ற திருவிழாவாகும். இத்திருவிழாவானது நயினாதீவில் வதித்த அரச உத்தியோகத்தர்களினால் சிறப்பாக செய்யப்படுகின்ற திருவிழாவாகும். ஆலயத்தினுடைய வெளி வீதியை சுற்றி வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகத்தினுடைய வாயிலே மலர் இருக்கிற அந்த அற்புதமான காட்சி. இன்னும் பல விடயங்கள் இங்கே இருக்கிறது. பக்தர்கள் பின்னாலே மலர்கள், தாம்பாளங்களிலே பழங்கள், நகைக்குடம் மற்றும் ஏனைய பூஜை பொருட்களை வந்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சர்ப்பத்தினை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாயிலே நீல மலர், அங்கே மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களால் குடைப்பிடிக்கப்பட்டு இப்பொழுது
சர்ப்பத்துக்கு அங்கே பூஜைகள் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ப்பத்தினுடைய பின்பகுதி பாருங்கள், அந்த படம் எடுக்கின்ற நாகத்தினுடைய அந்த குறியீடை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புராண கதையோடு பழம்பெருமை வாய்ந்த நைன நாகசனி அம்பாளினுடைய பெரும் புராண கதையோடு தொடர்பட்டது. மகளே, இதுதான் அந்த புராண கதை. இப்போ நீங்கள் பார்த்த அந்த கருடன் கல்லில் வந்து நாகம் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியும், வாயிலே மலர் வைத்திருக்கின்ற காட்சியும், கருடன் அமர்ந்திருக்கின்ற காட்சியும் இதில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை இங்கே ஓவியமாக வரைந்திருக்கின்றார்கள் இந்த கடற்கரைக்கு முன்னாலே. ஐயனார் கோயில் நைனாவில் வடக்குப்புறம் அமைந்திருக்கின்ற ஐயனார் கோயிலில் இந்த சர்ப்பத்துக்கான பூஜைகள் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப காலத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வணிக தொடர்பு மிகவும் அதிகமாக இருந்த காலகட்டத்திலே இந்தியா வணிகர்கள் இந்த நைனாதீவுக்கும் அனலதீவுக்கும் இடைப்பட்ட இந்த கடல் வழியாக பயணம் செய்வதாகவும், இந்த ரெண்டு கடலுக்கும் இடையிலே அங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெண்டு கற்கள் தெரிகின்றன. ஒன்று கருடன் கல், மற்றது பாம்பு சுத்தி கல் என்று இரண்டு கற்கள் உண்டு. அந்த இரண்டு கற்களிலும் இடையாக எங்களுக்கு பார்க்க பக்கத்தில் இருப்பது போல தெரியும். ஆனால் ரெண்டு கற்களுமே ஒன்று இங்காலையும் ஒன்று அங்காலையும் இருக்கின்றது. இடையிலே கொஞ்சம் ஆழம் கூடிய பகுதி. தொடர்ந்தும் ஐயனார் கோயிலில் இடம்பெறுகின்ற அந்த பூஜைகளை வந்து இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமியை வந்து கடற்கரைக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே அபிஷேகங்கள், பல அற்புதங்கள் வந்து இடம்பெறும். உண்மையில் அங்கே கருடன் வருகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அனைத்தும் பார்ப்பதற்கு அங்கே புல்லரிக்கும். அந்த ஆலங்கூடிய பகுதி ஊடாக வணிகர்கள் வந்து போவதாக, படகு கப்பல்களில் வந்து போவதாகவும், அவ்வாறு ஒரு நாள் வந்த வேளையிலே ஒரு கல்லிலே பாம்பும் மற்றைய கல்லிலே கருடனும் இருந்ததாகவும், அந்த பாம்பை கொல்வதற்காக இரையாக எடுப்பதற்காக கருடன் அங்கே காத்திருந்த வேளையிலே பாம்பு அந்த வணிகருடைய கப்பலிலே வந்து அடைக்கலம் கோரியதாகவும், அந்த வணிகன் அந்த பாம்பை காப்பாற்றி, கருடனிடம் இருந்து காப்பாற்றி பக்கத்திலே ஒரு சிறிய கொட்டிலே அம்பாளுடைய ஆலயம் இருந்ததாகவும், அந்த ஆலயத்திலே விட்டதாகவும், அதன் பிற்பாடு அந்த வணிகனுக்கு இந்தியாவிலே பெரும் செல்வங்கள் பெருகி கோடி கோடியாக செல்வப்பெருக்கு வந்ததும், அதன் பிற்பாடு வந்து இந்த ஆலயத்தை அவர் தானாக கட்டியதாகவும் ஒரு புராண ஐதீக கதை ஒன்று உண்டு. பூஜைகள் முடிந்து இப்பொழுது நாகதம்பிராணி கடற்கரைக்கு கொண்டு செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரியாக 12 மணிக்கு இப்பொழுது நாகதம்பிரான் கடற்கரைக்கு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அதை இன்றும் நாங்கள் நினைவு கூறும் வகையிலும் அந்த ஐதீகத்தோடையும் அம்பாளோடையும் தொடர்பட்டதாக இந்த நிகழ்வை வருடம் இந்த இடத்திலே நாங்கள் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சர்ப்பம் இப்பொழுது அங்கே கடற்கரைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியும் கடலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே சிறப்பு என்னென்று சொன்னால் அந்த ஆரம்ப காலம் இன்றைக்கு நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே எல்லோரும் பஞ்சம் பசி பிணி பட்டினியோடு இருந்த காலத்திலே அரச உத்தியோகத்தர்களால் ஒரு திருவிழா செய்யப்படுவது என்பது மிக சாதாரண விஷயமில்லை. அந்த காலத்திலேயே சிறப்பாக அரச உத்தியோகத்தர்கள் நைனாதியிலே இருந்தார்கள். உயர் கல்வி கேள்விகளில் ஞானத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். அதன் பிரதிபலனாக இன்றும் அந்த தொடர்ந்தும் அரச உத்தியோகத்தர்கள் மட்டுமே இன்றைய திருவிழாவை செய்வதாக இன்றும் இருக்கின்றது. அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நீண்ட ஒரு அமைதியின் நிரந்தர நிம்மதியும் கிடைக்க வேண்டும். இந்த அம்பாள் அடியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் குறிப்பிடுவோம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கடலுக்குள்ளே நாகதம்பிரானை இறக்குவார்கள். இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே இறங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ ஆழம் பாருங்கள். சர்ப்பத்துக்கு அங்கே பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ப்பம் அமர்ந்த கல்லுக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலுக்குள்ள பாருங்க அம்மன் நாகமாக மாறி இருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருப்பது கருடன் அமர்ந்த கல். அங்கே கருடன் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சற்றியான உயரத்தில் வந்து கருடன் பறந்து கொண்டிருக்கிற காட்சியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்ப்பம் அமர்ந்த கல்லுக்கு இப்பொழுது அபிஷேகங்கள் வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. समस्त राजोपचार देवोपचार करणोपचार समर्पयामः। यस्य सिंहस्य वृषभः कल्याणो द्रोणादिदः कार्यशीबलप्रकारेण वृषभेण यजामहे वृषभेण यजमानाः। नमो अस्तु सर्पेभ्यो ये के च प्रतिवीननो ये अन्ते கருடன் வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த இடத்துல வந்து இந்த திருவிழாவை நேரடியாக வந்து பாருங்க, அவ்வளவு அற்புதமாக வந்து இருக்கும். கருடன் அமர்ந்த கல்லுக்கு இப்பொழுது பூஜைகள் இடம்பெற்றபின் பக்தர்கள் தொட்டு வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
கருடன் வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்திருந்தோம். இப்பொழுது சுவாமி அங்கே சென்றதுக்கு பிறகும் அங்கே பக்தர்கள் நாகமாக மாறி வழிபடுற அந்த அற்புதமான காட்சி. இப்பொழுது எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஆழத்தில் கொஞ்சம் தலையில் இவ்வளவு ஆழத்தில் வந்து நாங்கள் காணொளி வந்து எடுத்திருந்தோம். இப்போ வந்து படையல் வந்து வைக்கின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. ரோகரா படையல் வந்து வைக்கின்ற காட்சி. கருட சர்ப்ப திருவிழா எப்படி இடம்பெற்றது, கருடன் வந்த காட்சி, அற்புத காட்சி, கருடன் அப்படியே பத்திஞ்சு கொண்டு வந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க. சர்ப்பம் உள்ளே சென்றதுக்கு பிறகு இதுல வந்து ஸ்ரீ அம்பிகா அப்படின்னு சொல்லி சனசுமோடியிலையும் தாக சாந்திகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல பல விஷயங்கள் வந்து இங்க வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. உள்ளுக்கையில் வந்து இப்பொழுது பூஜைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் நாகம் போலே மாறி ஆடுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொடையோட வந்து இப்பொழுது அடியவர்கள் நிற்கிற காட்சியை பார்த்து நிற்கிறோம். இன்னும் நேரத்தில் வந்து சுவாமி வந்து வெளி வீதி உலா வந்து சுற்ற போகிறார் பாருங்க. எல்லோருமே வந்து கொடையோட வந்து இப்பொழுது வெளி வீதியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ கருடன் திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இப்படியான பல அற்புதம் வாய்ந்த நிகழ்வுகள் வந்து ஆலயத்தில் இடம்பெறும். இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி நாகம் குடைபிடிக்க வெளிவீதி உலா வரப்போகின்றார். அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். உள்ளே அங்கே தவில் நாதஸ்வரங்களிலே அந்த மகுடி இசை வாசிக்கின்ற இசையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அம்பாள் இப்பொழுது வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் வருகின்ற பொழுது இங்கே சிறல் தேங்காய்கள் அடித்து உடைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐந்து தலை நாகத்திலே அம்பாள், விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை சமேதராக வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளினுடைய அழகை வர்ணிக்கவே முடியாது. இப்பொழுது
கிழக்கு வாசலிலிருந்து அம்பாள் தெற்கு பிரகாரம் நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியும் பக்தர்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் இந்த நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அடியவர்கள் தீச்சட்டி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நீரடிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லை, அடியவர்கள் குடைகளையும் வந்து பிடித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான காட்சியையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கருடன் வந்து வானிலை வந்து சுற்றும். இப்போ சுற்றியது நான் காணவழிக ஆள் அங்கே போயிட்டார். ஸோ அப்படி ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு ஆலயம் தான் இந்த நயினாதீவு அம்மன் ஆலயம். இந்த கருட சர்ப்ப திருவிழான்றது ஒரு பல விடயங்கள், பல வரலாற்று கதைகளோடு இன்று வரை தொடர்புபட்டது. அதுக்கு பிறகு அம்பாள் இப்படி வெளி வீதி உள்ள வருவார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு, நேரடியாக பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து வச்சுட்டு போகணும். பாருங்கள், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கின்ற அந்த காட்சியும், அதே போல அம்பாளினுடைய காட்சியும், அங்கே விநாயகர் பெருமானுடைய காட்சியையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பூ மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்டு தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்றைய நம் அம்பாள் பதக்கங்கள் சூழ வெளி வீதியில் வருகின்ற அந்த அற்புதமான காட்சி பாருங்கள். எல்லாமே அம்பாளுக்குரிய அந்த பதக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் காசு மாலை, நடுவில் இருப்பது பதக்கம். அங்கே அம்பாள் பக்தியுடன் காட்சி தருகின்ற அந்த அம்பாளினுடைய அருள் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கத்தான் நாங்கள் கடல் கடந்து வருகின்றோம், அம்பாளினுடைய இந்த அருள் காட்சியை காண்பதற்காக. பாருங்கள், அங்கே அம்பாளினுடைய தலையிலே 2 தங்க நாகங்கள், அம்பாளினுடைய கிரீடம், அங்கே அம்பாளினுடைய பக்தி பூர்வமான அந்த அழகிய முகம், அங்கே அம்பாளுக்குரிய மலர் மாலைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலர் வகையைச் சேர்ந்த மலர் மாலைகள் சூழ அம்பாள் வெளிவிதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியும், அடியவர்கள் வெளியிலே நின்று வணங்குகின்ற அந்த காட்சியும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். உண்மையிலே ஒரு அற்புத காட்சி. நயினாதீவு அம்மன் ஆலயத்துக்கு வந்து இந்த காட்சியை வந்து தரிசிங்க. இன்றைய நாள் திருவிழாவில் வந்து ஸ்ரீ அம்பிகா சனசமூக தாகசாந்தி நிலையம், இதில் வந்து தாகசாந்தி நிலையம் வைத்திருந்தார்கள். அந்த இளைஞர்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய அடியவர்களுக்கு வந்து இன்றைய தினம் தாகத்தை வந்து தீர்த்து வைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லணும். உண்மையில் பெரிய சந்தோஷம். இதில் பாருங்கள், எல்லாமே வந்து இளைஞர்கள், அதாவது கடல் தாண்டி வந்து இந்த இடத்துல ஒரு தாகசாந்தி நிலையம் அமைக்கிறன்றது ஒரு மிக பெரிய ஒரு விஷயம். நன்றியா. இப்போ நேரம் வந்து அன்னளவாக வந்து 2:30 தாண்டிட்டுது. இனித்தான் நான் காணொலி போட போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய காணொலிகள் வரும். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதுடன்